வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மாநகராட்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். 55% ஆஃப் மார்க் வந்து இருந்தது அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ உங்களை நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தென் அதுக்கான இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கான எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. டேட்டா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 30/4/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதற்கான லாஸ்ட் டேட் 30/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து 18/5/2023 இந்த டேட்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 15/5/2023 16/5/2023. ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இந்த டேட்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் செவேஜ் போர்டு அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வாட்டர் போர்டு தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் டோட்டலாக வந்து 76 போஸ்டிங் வந்து இருக்குது. தென் இதற்கான ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 8,000 ஸ்டைஃபண்ட், டோட்டலாக வந்து 32 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து 1 இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஆக்டில் வந்து வருது. ஸோ அதுக்கு வந்து மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து யார் யார் வந்து செலக்ட் ஆகலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பாஸ் டியூரிங் 2020, 21, 22 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணி வெளியே வந்திருப்பீங்க. ஸோ டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங். ஸோ அவங்க மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மற்றவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. இன்ஜினியரிங் டிப்ளமோ 2020, 21, 22 பேட்ச் வெளியே முடிச்சு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு mhrdnats.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்புக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் செவேஜ் அண்ட் சப்ளை அண்ட் செவேஜ் இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய அப்லோடு, அதாவது வந்து ரெஷ்யூம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ரெஷ்யூமெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. தென் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் mhrdnats.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதில் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 30/4. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கோங்க. அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் பண்ண அந்த ஷார்ட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்த வெப்சைட்டில் வந்து அவங்க வெளியிடுவாங்க அப்படின்னா boad.srp.com இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது அதாவது பார்த்திங்கன்னா இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.